6000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட ஒரு கண்கவர் நாடு. ஒலிம்பிக் போட்டிகளின் தாயகம் இந்த நாடுதான். கிரேக்கர்கள் கடவுளின் வீடாக கருதும் மவுண்ட் ஒலம்பஸ் மலை இந்த நாட்டில் தான் இருக்கு. 10.7 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. உலகின் மிக நீளமான கடற்கரை கொண்ட இந்த நாடு பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழக நேர்த்தியாக சமநிலைப்படுத்துகிறது. நம் இந்திய நாட்டை போலவே மிகவும் பழமை வாய்ந்த நாடு. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாமே பிறந்து வளர்ந்த நாடு. இப்படி தத்துவ ஞானிகள் ஒரு புறம் அப்படின்னா கிரேக்க கடவுள்கள் இன்னொரு புறம். அந்த அற்புதமான நாட்டின் பெயர் தான் கிரீஸ். இந்த கிரீஸ் நாட்டினுடைய வரலாறையும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமாக காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேற்கத்திய நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படும் கிரீஸ் ஜனநாயகம், தத்துவம் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளின் பிறப்பிடமாக இருக்கு. உலகின் பழமையான ஆலிவ் மரங்களையும் ஆண்டு முழுவதும் 250 நாட்களுக்கும் அதிகமான சூரிய ஒளியையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. கிரீஸ் நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் ஹைலனிக் குடியரசு ஆகும். கிரீஸ்ல 6000க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கு. ஆனா அவற்றுல சுமார் 227 தீவுகள்ல மட்டுமே மக்கள் வசிக்கிறாங்க. ஆலிவ் உற்பத்தியில உலக அளவுல 5வது பெரிய நாடாக திகழும் கிரீஸ் உலகின் பல நாடுகளை விட அதிக ஆலிவ் வகைகளை உற்பத்தி செய்து 13ஆம் நூற்றாண்டுல நடப்பட்ட சில ஆலிவ் மரங்கள் இன்னும் காய்களை தருகின்றன. உலகளாவிய வணிக கடற்படையில கிட்டத்தட்ட 20% கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. கிரீஸ்ல பிறந்த நாளை கொண்டாடுவதை விட தங்கள் பெயரை கொண்ட புனிதரின் நாளை கொண்டாடுவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. பலருக்கும் கிரீஸ் என்றவுடன் கடலும் தீவுகளும் தான் நினைவுக்கு வரும். ஆனா நாட்டின் நிலப்பரப்புல 80% மலைகளால் ஆனது. இந்த கிரீஸ் நாட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, கிரீஸ் நாடு பூமியிலேயே மிகவும் சூரிய ஒளி நிறைந்த இடங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. எப்படின்னா கிரீஸ் நாடு ஆண்டுக்கு 250 நாட்களுக்கு மேலாக சூரிய ஒளியுடன் திகழுது. மேலும் சில தீவுகள்ல ஆண்டுக்கு 300 நாட்கள் வரை சூரிய ஒளி கிடைக்குது. இந்த அபரிமிதமான சூரிய ஒளி கிரீஸ உலகின் மிகவும் சூரிய ஒளி மிக்க நாடுகள்ல ஒன்றாக ஆக்குது. இந்த நாட்டுல 19 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் இருக்கு. எப்படின்னா கிரீஸ் ஏதென்ஸின் அக்ரோபோலிஸ், அப்போலோ கோவில் மற்றும் இடைக்கால நகரமான ரோட்ஸ் போன்ற புகழ்பெற்ற அடையாள சின்னங்கள் உட்பட 19 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களின் தாயகமாக இருக்கு. இந்த தலங்கள் அவற்றின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. உலகில் உள்ள மற்ற எந்த நாட்டையும் விட கிரீஸ் அதிக தொல்பொருள் அருங்காட்சியகங்களை கொண்டிருக்கு. அக்ரோபோலிஸ் அருங்காட்சியகம் மற்றும் தேசிய தொல்பொருள் அருங்காட்சியகம் போன்ற இந்த அருங்காட்சியகங்கள் பண்டைய கிரேக்க வரலாற்றின் மிக முக்கியமான சில கலைப்பொருட்களை கொண்டிருக்கு. கிரீஸ் நாட்டில் உள்ளூர் மக்கள் பல்பொருள் அங்காடிகளை விட உள்ளூர் சந்தைகளையே அதிகமாக விரும்புறாங்க. ஏன்னா கிரேக்கர்கள் பல்பொருள் அங்காடிகளை விட லாகி எனப்படும் திறந்தவெளி உழவர் சந்தைகளில் பொருட்களை வாங்குவதையே விரும்புறாங்க. இந்த சந்தைகள் கிரேக்க கலாச்சாரத்தின் ஒரு உயிரோட்டமான பகுதியாகும். இவை புத்தம் புதிய விலை பொருட்களையும் ஒரு சமூக சூழலையும் வழங்குகின்றன. குறிப்பாக நாட்டின் அபரிமிதமான சூரிய ஒளியில இவை மிகவும் விரும்பப்படுகின்றன. இந்த நாட்டில் சுமார் 10,000 பாரம்பரிய கிரேக்க நடனங்கள் உள்ளன. கிரீஸ் அதன் செழுமையான நடன பாரம்பரியத்திற்காக புகழ் பெற்றுச்சு. இங்கு 10,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நடனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாட்டின் பன்முக கலாச்சார நிலப்பரப்பை பிரதிபலிக்கும் வகையில ஒவ்வொரு பிராந்தியம், தீவு அல்லது நகரத்திற்கும் பெரும்பாலும் அதற்குரிய தனித்துவமான நடனம் உண்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகின் ஒரே மக்கள் வசிக்கும் எரிமலை வாய் சாண்டோரினியில் அமைந்துள்ளது. சாண்டோரினி எரிமலை வெடிப்பினால் உருவான உலகில் மக்கள் வசிக்கும் ஒரே எரிமலை குழியை கொண்டுள்ளது. அந்த தீவு தொடர்ந்து செயல்பட்டு வருது. கிரீஸ்ல மிகவும் முக்கியமான விளையாட்டு என்னன்னு பார்த்தோம்னா கால்பந்து தான். கிரீஸ்ல கால்பந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த விளையாட்டு பல கிரேக்கர்களின் பேரார்வத்தையும் உற்சாகத்தையும் ஈர்த்து பிரபலத்துல மற்ற விளையாட்டுகளை விட வெகுவாக மிஞ்சுகிறது. அது மட்டும் இல்லாம முதல் ஒலிம்பிக் போட்டிகள் கிரீஸில் தான் நடைபெற்றுச்சு. முதல் ஒலிம்பிக் போட்டிகள் கிமு 776ல கிரீஸ்ல நடைபெற்றுச்சு. இந்த பண்டைய விளையாட்டு போட்டிகள்ல வெற்றியாளர்களின் வெற்றியை குறிக்கும் வகையில அவர்களுக்கு தங்க பதக்கங்களுக்கு பதிலாக வெற்றி மாலைகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் மிகப்பெரிய தீவு எதுன்னு பார்த்தோம்னா கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு தான். கிரீஸின் மிகப்பெரிய தீவான கிரீட் அந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதன் பரப்பளவும் பன்முக நிலப்பரப்புகளும் இதனை பயணிகளுக்கான ஒரு முக்கிய இடமாக ஆக்குகின்றன. அதே போல உலகின் 5 பண்டைய அதிசயங்கள் கிரீஸில் தான் அமைந்துள்ளன. உலகின் 7 பண்டைய அதிசயங்கள்ல 5, அதாவது அலெக்சாண்ட்ரியாவின் கலங்கரை விளக்கம் மற்றும் ஜிஎஸ் சிலை ஆகியவை கிரீஸில் அமைந்திருக்கு. இந்த அடையாள சின்னங்கள் பண்டைய கட்டிடக்கலை மற்றும்
கலையின் கிரீஸின் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றன. அதே போல இந்த நாட்டின் தேசிய விலங்கு என்னன்னு பார்த்தோம்னா டால்பின். டால்பின் நேர்த்தி மற்றும் அறிவின் சின்னமாக கிரேக்கத்தின் தேசிய விலங்காக கருதப்படுது. இது கிரேக்க கலாச்சாரம் மற்றும் புராணங்கள்ல கடல்வாழ் உயிரினங்களின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்குது. கிரீஸ் ஐரோப்பாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது மற்றும் இது ஐரோப்பாவின் தென்கோடியில் அமைந்துள்ள நாடாகும். இதன் பிரதான நிலப்பரப்புல கரடுமுரடான மலைகள், காடுகள் மற்றும் ஏரிகள் இருக்கு. ஆனா கிழக்கே நீல ஏஜியன் கடல், தெற்கே மத்திய தரைக்கடல் மற்றும் மேற்கே அயோனியன் கடல் ஆகியவற்றில் பரவி கிடக்கும் ஆயிரக்கணக்கான தீவுகளுக்காக இந்த நாடு நன்கு அறியப்பட்டிருக்கு. இந்த நாடு 3 புவியியல் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பிரதான நிலப்பகுதி, தீவுகள் மற்றும் பிரதான நிலப்பகுதிக்கு தெற்கே உள்ள தீபகற்பமான பெலோபொன்னீஸ். பிரதான நிலப்பரப்புல உள்ள பிண்டஸ் மலைத்தொடர்ல உலகின் மிக அழகான பள்ளத்தாக்குகள் ஒன்றான விக்கோஸ் பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. இது 3600 அடி, அதாவது 1100 மீட்டர் ஆழத்திற்கு செல்லுது. ஒலிம்பஸ் மலை கடல் மட்டத்திலிருந்து 9570 அடி, அதாவது 2917 மீட்டர் உயரத்தில் உள்ள கிரீஸின் மிக உயரமான மலையாகும். பண்டைய கிரேக்கர்கள் இது கடவுளின் இருப்பிடம் அப்படின்னு நம்புறாங்க. ஒலிம்பஸ் மலை கிரீஸின் முதல் தேசிய பூங்காவாக மாறியது. இந்த நாட்டில் மக்கள் மற்றும் அந்த மக்களின் கலாச்சாரத்தை பத்தி பார்த்தோம்னா, கிரீஸ்ல குடும்ப வாழ்க்கை என்பது வாழ்வின் மிக முக்கியமான பகுதியா இருக்கு. பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்ட பிறகும் பெரும்பாலும் தங்கள் பெற்றோருடனேயே வாழ்றாங்க. கிரேக்கர்கள் நீண்ட காலம் வாழ்றாங்க. மேலும் ஆலிவ் எண்ணெய், ஆட்டுக்கறி, மீன், கணவாய் மீன், கொண்டக்கடலை மற்றும் ஏராளமான பழங்கள், காய்கறிகள் அடங்கிய அவர்களின் பல வகைப்பட்ட உணவு முறை அவர்களை ஆரோக்கியமா வைத்திருப்பதாக கருதுறாங்க. மக்கள்கள்ல கிட்டத்தட்ட 2/3 பங்கு பேர் பெருநகரங்கள்ல வாழ்றாங்க. ஏதென்ஸ் மிகப்பெரிய நகரமாகும். அங்கு 37 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பெருநகரில் நெருக்கமா வசிக்கிறாங்க. புகை மூட்டத்தை குறிக்கும் கிரேக்க சொல்லான நெப்போஸ் ஏதென்ஸ்ல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அக்ரோபோலிஸின் உச்சியில் அமைந்துள்ள ஏதேனா தேவியின் கோயிலான பார்த்தினான் மாசுபாடு மற்றும் அமிலமழை காரணமா சிதைந்து வருது. கிரீஸ்ல 6000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலிவ் மரங்கள் பயிரிடப்பட்டு வருது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் சொந்தமாக ஆலிவ் தோப்புகள் உள்ளன. அதே போல இந்த கிரீஸ் நாட்டின் இயற்கையை பற்றி சொல்ல போனா, ஒரு காலத்துல நாட்டின் பெரும்பகுதி காடுகளா இருந்துச்சு. பல நூற்றாண்டுகளா விறகு, மரக்கட்டைகள் மற்றும் பண்ணைகளுக்கு இடம் ஒதுக்குவதற்காக காடுகள் வெட்டப்பட்டுச்சு. இன்று காடுகளை முக்கியமாக பிண்டஸ் மற்றும் ரோடப் மலைத்தொடர்கள்ல காணலாம். கிரீஸ்ல 10 தேசிய பூங்காக்கள் உள்ளன. மேலும் இயற்கை மற்றும் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஐரோப்பாவின் மிகவும் அழிந்து வரும் 2 கடல் உயிரினங்களான லாகரெட் ஆமை மற்றும் துறவி கடல் நாய் ஆகியவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க கடல் பூங்காக்கள் உதவுகின்றன. நீண்ட கடற்கரையும் தெளிந்த நீரும், கடல் நட்சத்திரங்கள், கடல் அனிமோன்கள், கடற்பஞ்சுகள் மற்றும் கடற்பாசிகளுக்குள் மறைந்திருக்கும் கடல் குதிரைகளை காண்பதற்கு கிரீஸ ஒரு சிறந்த இடமாக ஆக்குகின்றன. கிரேக்க நிலப்பரப்பு அதிக நீர் தேவைப்படாத முட்கள் நிறைந்த புதர்களின் அடர்வனமான மாக்வீஸ் எனப்படும் தாவரங்களால் மூடப்பட்டிருக்கு. இந்த தாவரங்கள்ல தைம், ரோஸ்மேரி, ஓரிகானோ போன்ற நறுமண மூலிகைகளும் பேம் மற்றும் மிர்டிங் மரங்களும் அடங்கும். ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு இடம்பெயரும் போது வாத்துகள், கொக்குகள் மற்றும் தவிட்டு குருவிகள் தங்கி செல்வதால கிரேக்கத்துல பறவை நோக்குதல் பிரபலமாக உள்ளது. இங்க இருக்கிற அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னா, கிரீஸ் 1975 தனது முடியாட்சியை ஒழித்து நாடாளுமன்ற குடியரசாக மாறியது. புதிய அரசமைப்பின் கீழ் ஒரு குடியரசுத் தலைவரும் ஒரு பிரதமரும் இருக்கிறாங்க. பிரதமருக்கு அதிக அதிகாரம் உண்டு. அவர் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்ட கட்சியின் தலைவராக இருப்பார். அரசாங்க துறைகளை நிர்வகிக்கும் அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார். ஊழி என்று அழைக்கப்படும் நாடாளுமன்றம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படும் 300 உறுப்பினர்களை கொண்ட ஒரே ஒரு அவையை மட்டுமே கொண்டுள்ளது. கிரீஸ் 1981 ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தது. இந்த நாட்டின் வரலாறு முக்கியத்துவத்தை பார்த்தோம்னா, கிரீஸின் முதல் மாபெரும் நாகரிகம் கிமு 2000 ஆண்டு வாக்குல கிரீட் தீவுல இருந்த மினோவன் கலாச்சாரமாகும். இக்னோசஸ் அரண்மனையின் இடிபாடுகளில் கண்டெடுக்கப்பட்ட சுவர் ஓவியங்கள் பாய்ந்து வரும் காலையின் மீது மக்கள் தலைகீழாக பல்டி அடிப்பதை காட்டுகின்றன. கிமு 1450 மினோவன்கள் பிரதான நிலப்பரப்பிலிருந்து வந்த மைசீனியர்களால் வெற்றி கொள்ளப்பட்டன. பண்டைய காலத்துல நாடு பிரபுக்களால் ஆளப்பட்ட நகர அரசுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஏதென்ஸ், ஸ்பார்ட்டா, தீப்ஸ் மற்றும் கொரிந்த் ஆகியவை அவற்றில் மிகப்பெரியவை.
ஒவ்வொரு அரசும் ஒரு நகரத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பை கட்டுப்படுத்தியது. அவை அடிக்கடி ஒன்றுடன் ஒன்று போரிட்டுக் கொண்டன. ஏதென்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த நகரமாக மாறியது. மேலும் கிமு 508ல மக்கள் ஜனநாயகம் எனப்படும் ஒரு புதிய மக்கள் ஆட்சி முறையை நிறுவனாங்க. ஆனா அந்த காலத்துல ஆண்கள் மட்டுமே வாக்களிக்க முடிஞ்சது. கடவுள்களின் அரசனான ஜூயிஸ கௌரவிக்கும் விதமா முதல் ஒலிம்பிக் போட்டிகள் கிமு 700ல தெற்குல உள்ள ஒலிம்பியா நகர்ல நடத்தப்பட்டுச்சு. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், மல்யுத்தம் மற்றும் தேரோட்டம் போன்ற போட்டிகள்ல ஆண்கள் மட்டுமே போட்டியிட முடிஞ்சது. கிபி 393ல ரோமானியர்களால் இப்போட்டிகள் தடை செய்யப்பட்டுச்சு. ஆனா 1896ல ஏதென்ஸ்ல மீண்டும் தொடங்கிச்சு இந்த போட்டிகள். 2ஆம் நூற்றாண்டுல ரோமானியர்கள் கிரேக்கர்களை கைப்பற்றியதுல தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக கிரீஸ் வெளிநாட்டினரால் ஆளப்பட்டுச்சு. பின்னர் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் துருக்கி ஆட்சியின் கீழ் இருந்த பிறகு 1832ல கிரீஸ் சுதந்திரம் பெற்றுச்சு. கிரீஸை சுற்றி பார்க்கும்போது அதன் புகழ்பெற்ற அடையாள சின்னங்களால் பெரும்பாலும் மறைக்கப்படும் ஏராளமான சுவாரஸ்யமான விவரங்கள் வெளிப்படுகின்றன. கிரீஸ் பற்றிய இந்த உண்மைகள் அதன் வளமான வரலாறு, பன்முக கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான மரபுகள் குறித்த ஆழமான புரிதலை வழங்குது. நாட்டின் பெயர்ல தோற்றம், துடிப்பான உள்ளூர் பழக்க வழக்கங்கள் அல்லது அதன் பண்டைய அதிசயங்களின் வரலாற்று முக்கியத்துவம் என எதில் ஆர்வம் இருந்தாலும் கிரீஸ் நாம் காண்பதை விட இன்னும் பலவற்றை வழங்குது. கிரீஸின் காலத்தால் அழியாத அழக நீங்கள் அனுபவிக்கும் போதும் இந்த மத்திய தரைக்கடல் ரத்தினத்தை உண்மையிலேயே விதிவிலக்கானதாக மாற்றும் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் அடுக்குகளை கண்டறியும் போது இந்த வசீகரிக்கும் உண்மைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இதே போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொளி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.